ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சாஃப்ட்டு ஸ்பாஞ்சியான டீ கேக் ரெசிபி தான். கேக் ஜெல் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் 1 kg மெஷர்மெண்ட் தான். எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கமெண்ட்லேயும் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து எக்ஸ் வந்து எல்லோவும் ஒயிட்டும் செப்ரேட் பண்ணுறோம். ஸோ வந்து 8 எக்ஸ் எடுத்திருக்கேன். 8 எக்ஸு உள்ள ஒயிட் அண்ட் எல்லோவை செப்ரேட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு எக்காகவே ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் தான் எடுக்கிறேன். சிலவங்க அந்த ஓட்டிலேருந்து எடுப்பாங்க. ஸோ அதை விட எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 8 எக்ஸோட எல்லோவும் அந்த ஒயிட்டை வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறோம். எல்லோவில் வந்து நம்ம வந்து பைனாப்பிள் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் ஆரஞ்சு எசன்ஸ், கொஞ்சம் சால்ட் எல்லாமே போட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் வந்து நம்ம எல்லோவில் வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் தான் வந்து ரொம்ப ஸ்மெல் எக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எக்கு ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சுகர், இப்போ நீங்கள் பீட் பண்ணுறதா இருந்தால் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர்னால 2 கப்ஸ் சுகரும் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணேன்னா, என்கிட்ட வினிகர் அன்றைக்கி இல்லாதனால நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்டிஃப் பீக் வர்றது வர நீங்கள் நல்லாவே பீட் பண்ணணும் எக் ஒயிட்டை. அந்த சைட்லேயே நம்ம வந்து மாவு எடுத்துடலாம். ஸோ நான் 2 கப் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துருங்க. சோடா எடுக்கல. நல்லா ஸ்டிஃப் பீக் வந்தப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எல்லோவோ சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஸோ நல்லா எல்லோவும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த எல்லோ வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம 1/2 கப் வந்து ஆயில் எடுத்து நம்ம அந்த எக் ஒயிட்டு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த மில்க்கோ இல்லைனா வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஒன்லி ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ணி அந்த உங்கள் இது பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ வெல்வெட்டியாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. இப்படி ஸ்டிஃப் பீக் வந்த அப்புறம் வந்து நம்ம வந்து மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து நான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் ரொம்பவே ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ ஸ்லோவானே. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் கொஞ்சம் பேட்சாக தான் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே உடையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டோம். ஸோ 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இப்போமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஒயிட் ஆயில் மில்க் ஆர் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வெல்வெட்டி இதில் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 டீஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து 9 inch ஸ்கொயர் டின்னில் வந்து நான் வந்து போர் பண்ணிவிட்டேன். ஸோ போர் பண்ணிவிட்டு எல்லா சைட்லையுமே ஈக்குவலாக வர்றது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம ஓவனும் ப்ரீ ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் இதை வந்து வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக பேக் பண்ணி இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக வருது. ஸோ நான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதுமே பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சரி கேக் பண்ண தொடங்கிட்டியா அப்படின்னு. ஸோ அந்தளவு சூப்பராக வரும். லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நான் எப்போவுமே டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு முன்ன வர ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேக் மோடில் போட்டுட்டு லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் மோடில் போட்டுருவேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து டிமோல்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ பார்க்கும்போதே அவ்வளவு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்து. ஸோ பட்டர் பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னால
சைட்ஸ் எல்லாமே சூப்பராக கட் பண்ணிட்டேன். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக மேலே வந்து ஒரு ப்ரௌன் லேயர் வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த லேயரெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வீட்டில் வந்து ஒவ்வொரு டைம் நான் கேக் பண்ணும்போது, இந்த டீ கேக் பண்ணும்போது பிள்ளைங்க அம்மா எங்களுக்கும் எடுத்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. அந்த கடையில் வாங்குகிற அதே போல் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்து. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு பீஸுமே கட் பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டீ கேக். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இது நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம கேக்கு வந்து டீ கேக் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் வந்து சாப்பிட்ற யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கடையிலேருந்து வாங்கும்போதும் அந்த ப்ரௌன் கலர் மட்டும் மேலே இருக்கிற அந்த லேயரை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுவேன். இப்போவும் அதே மாதிரி தான் அந்த தனி லேயரை மட்டும் எடுத்துருந்து சாப்பிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.